வணக்கம். நாமரொலி நீங்கள் பார்த்துட்டு இருக்குது எஸ்எஸ்சி தமிழன் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேக்ஸோட சிலபஸ். ஸோ வரப்போகிற எக்ஸாம்ஸ்க்கு மேக்ஸில் என்னென்ன டாபிக் இம்பார்ட்டண்ட்டாக ஃபஸ்ட்டு முடிக்கணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ நோட்டிஃபிகேஷன் வருதுன்னா அதில் இருக்க சிலபஸ் எடுத்து பாருங்கள். ஸோ சிலபஸில் ஓரளவுக்கு மேலோட்டமாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக என்னென்ன கேட்டுக்கிட்டு இருக்காங்க, என்னென்ன டாபிக்ஸ் படித்தா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ நான் வந்து ரிப்பீட்டடாக கேட்குற வெயிட்டேஜ் கொஸ்டின்ஸ் தான். ஸோ இது படித்தா கண்டிப்பாக இதில் வந்து மினிமம் ஒரு கொஸ்டினாச்சும் வரும் இந்த டாப்பிக்லேருந்து, அதை தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ ஆல்ரெடி இது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா சும்மா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ வேணால் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே, இந்த வீடியோ எல்லாமே பிகினர்ஸுக்கு தான், எந்த ஐடியாவுமே இல்லை அப்படின்றவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ நீங்கள் ஆல்ரெடி படிச்சுட்ருக்கீங்க, எக்ஸாம் எழுதிருக்கீங்கன்னா இந்த வீடியோலாம் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. நல்லபடியாக படிங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்து வந்து புக்ஸு, எந்த மாதிரி புக்ஸு இல்லாட்டி கோர்ஸை சூஸ் பண்ணலாம் அப்படின்றத சொல்ல போகிறோம். ஸோ கேல்குலேஷன் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ சிலபஸ் என்னென்ன டாபிக்ஸ் படிக்கணுன்றதை நான் பின்னாடி சொல்கிறேன், அதோட வெயிட்டேஜையும் சொல்லிடுறேன். ஸோ புக்ஸு, கோர்ஸு இதை நீங்கள் சூஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணணும். ஏன்னா நீங்கள் பேசிக்ஸாக படிக்க போகிறீங்க. புக்கோ ஒரு கோர்ஸோ வாங்குறீங்கன்னா அதில் தான் நீங்கள் பேசிக் கற்றுக்க போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், வெறும் புக்கை மட்டும் வச்சு உங்களால் கான்செப்டை கற்றுக்க முடியாது. மேபி உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்குவீங்க, மேக்ஸ் ஆல்ரெடி தெரியும் பேசிக்ஸ் அப்படின்னா நீங்கள் புக் எடுத்து டேரெக்டாக படிக்கலாம். இல்லாட்டி ஒரு கோர்ஸ் வந்து ஆன்லைன்லேயோ ஆஃப்லைன்லேயோ ஜாயின் பண்ணி படிங்க. ஸோ கோர்ஸுன்றது இப்போ நான் வந்து தமிழில் சந்துரு மேக்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்காங்களே, ஹிந்தியில் வந்து ககன் பிரதாப் நிறையா இருக்காங்க, எக்கச்சக்கமாக இருக்காங்க. யூடியூப்லேயே நிறையா வீடியோஸ் வந்து ஃப்ரீயாகவே இருக்குது. உங்களுக்கு வந்து இப்போ ஃபினான்ஷியலாக நீங்கள் டவுனாக இருக்கீங்க அப்படின்னா யூடியூபே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக எல்லாத்தையும் ஃபோன் இருக்கும், ரீசார்ஜ் பண்ணி வச்சுருப்பீங்க. மினிமம் 1 hour டெய்லி வீடியோ பார்க்குற அளவுக்காச்சும் உங்களுக்கு நெட்டு கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரீயாக இருக்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டெலகிராம்லேயும் பிடிஎஃப்ஸ் வந்து எக்கச்சக்கமாகவே இருக்குது. அதனால் நீங்கள் கரெக்டாக அதை தேடி எடுக்கணும், அதுதான் விஷயம். ஸோ புக்கோ கோர்ஸோ சூஸ் பண்ணுறப்ப நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு இப்போ நீங்கள் ஒரு யூடியூப் வீடியோவே பார்க்குறீங்கன்னா உங்களோட ஓன் நோட்ஸை வந்து க்ரியேட் பண்ணுங்கள். மேக்ஸாக இருந்தாலும் சரி, ரீசனிங்காக இருந்தாலும் சரி, உங்களுக்கான ஓன் நோட்ஸை க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு பின்னாடி ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம ஓனாக மேக் பண்ணது, நம்ம எவ்வளோ அதுக்கான எஃபர்ட் போட்டு போன்றது நமக்கு தான் தெரியும், அதோடய வேல்யூ நம்மளுக்கு தான் தெரியும். ஸோ உங்களோட ஓன் நோட்ஸ் வந்து மேக்ஸுக்கு கண்டிப்பாக வச்சுக்கோங்க. முடிஞ்சால் ஃபார்முலாக்குன்னு தனியாக ஒரு நோட் போட்டு கூட எழுதிக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கேல்குலேஷன்றது ரொம்ப முக்கியம். மேக்ஸுனாலே கேல்குலேஷன் தான். 1 + 1 எவ்வளோன்னு கேட்டால் ஈஸியாக சொல்லிடுவீங்க. 77 × 29 கேட்டால் எப்படி சொல்லுவீங்க? உங்களால் 30 செகண்ட்ஸ்க்கு உள்ளே இதை சொல்ல முடியுமா? ஸோ இதுக்கு வந்து சில டெக்னிக்ஸ் இருக்குது. 77, 29 பட்டர்ஃப்ளை டெக்னிக், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறது. ஸோ இந்த மாதிரி டெக்னிக்ஸ் இருக்குது. இந்த டெக்னிக்ஸை நீங்கள் தேடி படிங்க. இப்போ நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட்லேயே படிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் கேங்கில், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, உங்கள் ஸ்டாஃப்கிட்ட கேட்டு பாருங்கள், அவங்களுக்கு நிறையா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒன்று சொல்லிக் கொடுங்க, இல்லாட்டி சொல்லிக் கொடுக்குறவங்கள நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் விஷயம். ஸோ இந்த கேல்குலேஷனுக்கு வந்து நிறையா வேஸ் இருக்குது. மல்டிப்ளிகேஷன் டேபிள் டெய்லி படிக்கலாம். முக்கியமாக ப்ரைம் நம்பர்ஸில் இருக்க டேபிள்ஸ் படிச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஒரு ப்ரைம் நம்பர் இல்லாத நம்பராக இருந்தால் நம்ம ஈஸியாக வந்து கேல்குலேட் பண்ணிடலாம். இப்போ இந்த 29ன்றது ஒரு ப்ரைம் நம்பர், இதோட மல்டிபிள்ஸ் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக, இப்போ 29 × 7 அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா 29 × 7 எவ்வளோ வரும்? 203 வருதா? இப்போ இது வந்து 11ஓட மல்டிபிள்ஸ். ஸோ 203, ஸோ 30502 ஈஸியாக நீங்கள் எழுதிடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்ஸ் வந்து
நீங்களாக கற்றுக்கோங்க. உங்களால் க்ரியேட் பண்ண முடிஞ்சால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ கேல்குலேஷன்றது ரொம்ப முக்கியம். மினிமம் கேல்குலேஷனுக்கு 30 மினிட்ஸ் வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் பிகினராக இருந்தால். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா 15 மினிட்ஸ். ஸோ இதுக்கு வந்து ஒரு ஆப் இருக்குது, த புண்டிட்ஸ். இந்த ஆப்பில் வந்து 15+ கேல்குலேஷன் டெஸ்ட் வந்து ஃப்ரீயாகவே கிடைக்கும். ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், லாகின் பண்ணி ஃப்ரீ தான் இந்த டெஸ்ட் எல்லாமே. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டெஸ்ட். நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்து என்னென்ன டாபிக் இருக்குது அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி, இப்போ நீங்கள் ஒரு கான்செப்ட் எடுத்து படிக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பர்சன்டேஜ்னு ஒரு டாபிக் படிக்கிறீங்க அப்படின்னா கான்செப்டை படிங்க. கான்செப்டை முடிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின், அப்படி இல்லாட்டி அந்த கான்செப்ட்லேயே வந்து நிறைய கொஷின் கொடுத்துருப்பாங்க. அந்த கொஷின்ஸ்லேருந்து அந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிச்சா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ லேர்ன் ஃப்ரம் கொஷின்ஸ். ஒரு கான்செப்ட் படிங்க, அப்புறம் நிறைய கொஷின்ஸ் அதிலேருந்து சால்வ் பண்ணி பாருங்கள். அப்புறம் உங்களுக்கு வந்து அந்த கான்செப்ட் ஈஸியாக புரிய ஆரம்பிச்சிடும். இவ்வளோ தான் விஷயம். ஸோ மேக்ஸும் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் கான்செப்டை படிக்கிறீங்க, ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்து சால்வ் பண்ணுறீங்க. அப்படி நீங்களாக சால்வ் பண்ணாலுமே உங்களுக்கு பல விஷயங்கள் வந்து சீக்கிரமாக வந்து புரியும். உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து வெளியே வந்து ஹெல்ப் தேடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்ன டாபிக்ஸ் படிக்கலாம். ஸோ ஆல்ரெடி படிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸை 2ஆக பிரிச்சிருப்பாங்க, அரித்தமெட்டிக், அட்வான்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அட்வான்ஸ் மேக்ஸ் பார்க்கலாம். ஸோ மேக்ஸ்லேருந்து எத்தனை கொஷின் வரும்? டயர் 1ல் 25 கொஷின், டயர் 2ல் 30 கொஷின். ஸோ மொத்தம் 55 கொஷின் தான். இதுக்கு முன்னாடி வந்து டயர் 1ல் 25 கொஷின், டயர் 2ல் 100 கொஷின் கேட்டுருந்தாங்க. ஸோ அப்போ இந்த ஸ்கீம் வந்து இப்போ கிடையாது. இதுதான் இப்போ ரீசெண்டாக இருக்க லேட்டஸ்ட்டு ட்ரெண்டு. ஸோ லேட்டஸ்ட்டு பேட்டர்ன். அப்போ இந்த 55 கொஷினுக்கு என்ன எஃபர்ட் போடணுமோ அந்த எஃபர்ட் நம்ம போட்டால் போதும். ஹார்ட் ஒர்க் பண்ணுறத விட ஸ்மார்ட் ஒர்க்கு தான் ரொம்ப ஈஸி. ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறத விட ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும். போட்டுட்டு நான் ஒரு நாளைக்கு 200 கொஷின் படித்தேன் அப்படின்றத விட என்னென்ன டாப்பிக்லேருந்து அதிகமாக கொஷின்ஸ் வருதுன்னு பார்த்து அதை படிக்கிறது பெட்டராக இருக்கும். ஸோ முன்னாடி வந்து ஜாமெண்ட்ரியிலேருந்து 100 கொஷின் இருக்கப்போ 10 கொஷின் கேட்பாங்க. இப்போ ப்ரிலிம்ஸில் 2 கொஷின், மெயின்ஸில் 2 இல்லாட்டி 3 கொஷின், இவ்வளோ தான் கேட்குறாங்க. ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி படித்தா போதும். இப்போ நீங்கள் அட்வான்ஸ் மேக்ஸில் ஜாமெண்ட்ரி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. தியரம்ஸ், ஃபார்முலாஸ், கான்செப்ட், இது 3 நீங்கள் படித்தாலே இதிலேருந்து உங்களுக்கு டைரெக்டாகவே கொஷின் வருது. ஸோ இப்போ ரீசெண்டாக என்ன கேட்டிருக்காங்கன்னு ஒரு கொஷின் எடுத்து செல்ஃப் அனலைஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து ஆங்கிள் பை செக்டார்னு இருக்குது, அதில் ஒரு ஃபார்முலா இருக்குன்னா அந்த ஃபார்முலா வச்சு டேரெக்டாகவே கொஷின் வருது. அவங்க வந்து உள்ளே சுற்றி வளைச்சலாம் போட மாட்டாங்க. ஏன்னா ஒரு கொஷினுக்கு 1 மினிட் தான் மினிமம். அதில் நம்மளால் எவ்வளோ சால்வ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு தான் கொஷின் இருக்கும். ரொம்ப ஹார்டாக கேட்கணும் அப்படின்னா ஒரு 2 கான்செப்டை சேர்த்து ஒரு கொஷினை கொடுப்பாங்க. அவ்வளோதான், இவ்வளோ தான் விஷயம். ஸோ கான்செப்ட்டு, தியரம், ஃபார்முலா ஜாமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும். அல்ஜிப்ராக்கும் அதே தான், ஃபார்முலா ப்ளஸ் கான்செப்ட். ட்ரிக்னாமெண்ட்ரிக்கும் ஃபார்முலா ப்ளஸ் கான்செப்ட் தான். மென்சுரேஷன் பியூர்லி ஃபார்முலா மட்டும்தான். ஃபார்முலா தெரிஞ்சால் போதும், நம்ம ஈஸியாக மென்சுரேஷன் முடிச்சிடலாம். கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரி ரொம்ப ரேராக தான் கேட்குறாங்க. இதுக்கு வந்து ரொம்ப எஃபர்ட்லாம் போகணுன்னு அவசியமே கிடையாது. முடிஞ்சால் தவிர்த்துருங்க. உங்களால் இது ப்ரிலிம்ஸில் வந்து டயர் 1ல் கேட்குறதே கிடையாது. மெயின்ஸில் மேபி ஒரு கொஷின் வரலாம், இப்போ கேட்குறது கிடையாது. பட் ஒரு சேஃப்டிக்கு இது என்னன்றதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஃபார்முலா படித்து வச்சுக்கோங்க. நம்பர் சிஸ்டம், இதுவும் அட்வான்ஸ் மேக்ஸில் தான் வரும். இதுலேருந்து 2லேருந்து 3 கொஷின் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் என்ன வரும்னா ரிமைண்டர் தியரம், ப்ளஸ் ரிமைண்டர்ஸ், டிவைசர், டிவிடெண்ட், இதெல்லாம் வரும். ஸோ நான் வந்து எல்லாத்தையும் எலாபரேட்ஸ்னு சொன்னேன்னா
லென்த்தாக போய்கிட்டே இருக்கும். ஸோ இந்த டாபிக் எல்லாமே நீங்கள் வந்து மெயினாக படிக்கணும். இந்த 5 டாபிக் அட்வான்ஸ் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெருசு தான். பட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் கான்செப்டை படிங்க, ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்து சால்வ் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். என்னடா ப்ரீவியஸ் இயர்னு சொல்லிட்டே இருக்கான்னு பார்க்க வேணாம். அதை எடுத்து படிக்கிறப்ப தான் அதோட அருமை உங்களுக்கு தெரியும். ஸோ அட்வான்ஸ் மேக்ஸு முடிஞ்சு. அர்த்தமெட்டிக்கில் வந்து பர்சன்டேஜ். ஃபஸ்ட்டு அர்த்தமெட்டிக்குன்னு படிக்கிறப்ப என்னோடய அட்வைஸ் என்னென்னா பர்சன்டேஜும் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனும் எடுத்து படிங்க. ஏன்னா இது வந்து அடுத்து வர டாபிக்ஸுக்கு வந்து பேஸ்மெண்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் பர்சன்டேஜும் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் நீங்கள் முடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து 3வது வர ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இங்கே இருக்க பார்ட்னர்ஷிப், மிக்சர் அண்ட் அலிகேஷன் இதெல்லாமே புரியும். ஸோ இப்போ இந்த 2 டாபிக் வந்து இந்த 3 டாபிக் வந்து பேஸ்மெண்ட் ஃபவுண்டேஷன். ஸோ பர்சன்டேஜ்னால் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும், அதோட ஷார்ட்கட் தெரிஞ்சிருக்கணும். ரேஷியோனா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும், அதோட கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு இதெல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ பர்சன்டேஜையும் ரேஷியோவும் அர்த்தமெட்டிக்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு எடுத்து படிச்சிங்கன்னா அடுத்து வர டாபிக்ஸ் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இந்த எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ன்றது நம்பர் சிஸ்டத்தில் தான் வரும். இது ஒரு தனி டாபிக் தான், ரொம்ப ஈஸியான டாபிக். இதிலேருந்து ஒரு கொஷின் மினிமம் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ இதையும் படித்து வச்சுக்கணும். அடுத்து ஆவரேஜ்ன்றது ஒரு தனி டாபிக். இதில் சிம்பிள் கான்செப்ட். கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கொஷின் இல்லாமல் எந்த ஒரு பேப்பருமே இருக்காது. ஸோ இது கண்டிப்பாக படிக்கணும். அடுத்து வந்து டைம் அண்ட் ஒர்க்கு. இந்த டைம் அண்ட் ஒர்க்குக்கும் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் ஓட பேசிக்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பர்சன்டேஜ், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் அதுக்கு தான் நான் ஃபஸ்ட்டே படிக்க சொன்னேன். இந்த டைம் அண்ட் ஸ்பீட் டிஸ்டன்ஸுக்குமே ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், பர்சன்டேஜுமே பேசிக்காக இருக்கும். ஃபவுண்டேஷன் படிச்சிருந்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏஜஸும் அப்படி தான். ஸோ அப்போ இதிலேருந்து தனித்தனியாக கான்செப்டை பிரித்து வர்றது தான் மற்ற டாபிக்ஸ் எல்லாமே. ஏஜஸ், ட்ரெயின்ஸ், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், டைம் அண்ட் ஒர்க். பர்சன்டேஜ் வந்து இந்த 2ல் வந்து கொஞ்சம் கம்மியாக வரும். மற்றபடி ரேஷியோ ப்ரொபோர்ஷன் வந்து எல்லா கான்செப்டையும் யூஸ் பண்ணலாம். ரேஷியோ ப்ரொபோர்ஷன் அதோட ஷார்ட்கட்ஸ் தெரிஞ்சு வச்சிட்டிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த அர்த்தமெட்டிக்கில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ பர்சன்டேஜையும் ரேஷியோ ப்ரொபோர்ஷனையும் ஃபஸ்ட்டு படிச்சிருங்க. அதுக்கப்புறம் வந்து மற்ற டாபிக்ஸ் போனீங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். அப்புறம் தனியாக அந்த சிம்பிளிஃபிகேஷன் ஒரு பையன் சுற்றிக்கிருக்கானா, இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஒரு ரொம்ப சிம்பிளாக சொன்னால் ரீசனிங் மாதிரி தான் இருக்கும். 1 + 1 2 × 3 டிவைடட் பை 4 டிவைடட் பை 2 of 2 × 3 டிவைடட் பை 4 இந்த மாதிரி கொடுத்துட்டு இதை சால்வ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அல்ஜீப்ரா பேஸ் பண்ண சிம்பிளிஃபிகேஷனும் இருக்கும், நம்பர்ஸ் பேஸ் பண்ண சிம்பிளிஃபிகேஷனும் இருக்கும், ட்ரிக்னாமெட்ரி பேஸ் பண்ண சிம்பிளிஃபிகேஷனும் இருக்கும். ஸோ சிம்பிளிஃபிகேஷன்றது சில டாபிக்ஸ்லேருந்து கனெக்ட் பண்ணி வர்றது தான். ஸோ மேக்ஸில் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற டாபிக்ஸ் படித்தாலே உங்களால் 40+ மார்க் கண்டிப்பாக வாங்க முடியும். இது போக டிஐ, டேட்டா அண்ட் இன்டர்பிரேஷன், இதிலேருந்து ஒரு 3 கொஷின்ஸ் கண்டிப்பாக வரும். டேட்டா இன்டர்பிரேஷனில் வந்து லைன் கிராஃப், பார் கிராஃப், ஹிஸ்டோகிராம், இந்த டாபிக்ஸ்லாம் வந்து கேட்பாங்க. இது ஒரே ஒரு லைன் கிராஃப் மட்டும் கொடுத்துட்டு அதில் வந்து 1 2 3 3 கொஷின் கேட்கலாம். அப்படிலாட்டி இந்த 3 டிஃப்ரெண்ட் டயக்ராம்ஸையும் கொடுத்துட்டு 3 டிஃப்ரெண்ட் கொஷின்ஸும் கேட்கலாம். இதுலேருந்து எந்த மாதிரி வேணால் கேட்கலாம். ஸோ உங்களால் மினிமம் இந்த டாபிக் படித்தாலே 45 மார்க் கண்டிப்பாக எடுக்க முடியும். நீங்கள் கான்செப்டை எவ்வளோ கிளியராக படிக்கிறீங்கன்றது தான் முக்கியம். கான்செப்ட் கிளியராக உங்களுக்கு மேக்ஸுன்றது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ கமெண்ட்டில் வந்து எவ்வளோ கொஷின்ஸ் ஒரு நாளைக்கு படிக்கலான்லாம் கேட்டிருந்தீங்க. அது உங்களோட கெப்பாசிட்டி பொறுத்து. உங்களால் முடிஞ்சால் 100 கொஷின் படிங்க. மினிமம் 50 கொஷினாச்சும் படிக்கணும். 50 கொஷின்றது 2 டெஸ்ட்டு. இந்த 25 கொஷின் இருக்க 2 டெஸ்ட்டு அந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு 1.5 மணி நேரத்தில் நீங்கள் 50 கொஷின் பார்த்த மாதிரி இருக்கும். அப்புறம் நீங்கள் அனலைஸ் பண்ணியும் பார்த்துக்கலாம். படிக்கிற டெக்னிக்ஸ் வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாறும். அதை நீங்கள் தான் வந்து டெரைவ் பண்ணிக்கணும்.
ஸோ உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் மேக்ஸ் பற்றி இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது என்னென்ன டாப்பிக்குன்னு சொல்கிற வீடியோ தான். ஸோ எஸ்எஸ்சி படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.